வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. எங்கடா அத்தனை பேர உசுறு வர மாதிரி ஓடுறீங்க? என்னடா விஷயம்? ஏன் பெருசு, உனக்கு விஷயமே தெரியாதா? சொன்னதாடா. நம்ம நல்ல முத்தமா அழகா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பெரிய சக்தி வந்துருச்சான். தண்ணி மேல நடக்க போறானா. சக்தியா? தண்ணியிலே நடக்க போறானா? அதை பாக்குறதுக்கு ஊரே ஒண்ணு கூடி அங்கதானப்பா நிக்குது. அழகா தண்ணி மேல நடக்கிற காட்சியை பாக்குறதுக்கு 5 ரூபா டிக்கெட் கூட வசூல் பண்றாங்களா? செவலா, ஏன்டா இவட பேசி நேரத்தை பேசி பண்ணிருக்கா? டிக்கெட் தீர்த்து போற போதா? வாப்பா நம்ம போ. அடப்பாவிங்க, பெரிய பெரிய மகான்களும் ஞானிகளும் தான் தண்ணி மேல நடப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அழக தண்ணி மேல நடக்கிறானா? ஆச்சரியமா இருக்குதா? எதுக்கும் நாமள போய் சரி நாமள போ. சொல்லு, தண்ணியில நடக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, எல்லாம் தெய்வத்தோட சக்தி. ஊரை ஏமாத்துற பையன், அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்ததுன்னு தெரியலையே. எல்லாரும் அமைதியா இருங்க. நான் தண்ணி மேல நடக்கிறப்ப யாரும் பேசக்கூடாது. ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமா வந்துட்டாங்கண்ணே. பார்த்தேன் கலெக்ஷன் எவ்வளவு? 1500. சரி கொடு. ஏண்ணே, என் மேல நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை இருக்கு, காசு மேல நம்பிக்கை இருக்கு. அண்ணே, சீக்கிரம் தண்ணியில் இறங்கி நடங்கண்ணே. நாங்க எல்லாம் ஆவலா காத்துங்கிறோம்ண்ணே. நான் தண்ணி மேல நடக்க போறேன், எல்லாரும் அமைதியா இருங்க. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி தண்ணி மேல நடந்துட்டேன். டேய், நம்மள ஏமாத்திரானே. டேய், வாங்கடா. டேய், வாங்கடா. அமைதி. ஏப்பா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏப்பா அழகா, நீ திருந்தவே மாட்டியா? நான் எதுக்கு திருந்தனா?
ஊருக்குள்ள பாலில் தண்ணி கலந்து விற்று மாடி விட்டுக்கிட்டு இருக்காருல பரமசிவம், அவனை திருந்து சொல்லுங்க, நான் திருந்துறேன். அரிசியில் கல்லை கலந்து அடுக்கு மாடி கட்டிருக்கானே அருணாச்சலம், அவனை திருந்து சொல்லுங்க, நான் திருந்துறேன். கள்ளசாராயம் விற்று கல் விட்டு கட்டுறானே கந்தசாமி, அவனை திருந்து சொல்லுங்க, நான் திருந்துறேன். நிறுத்துறா, ஏதோ நாயன் படத்துல வசனம் பேசின மாதிரி. நீ தண்ணி மேல நடக்கிறேன்னு சொன்னது உண்மையா இல்லையா? உண்மைதான், சொன்ன மாதிரி தண்ணி மேலே தான் நடந்தேன். குளத்தில் நடக்கணும்னு சொன்னா ஏன்பா அழகன் சொல்றது நியாயமா தானே படுது? இப்படித்தான் போன தடவை கறிக்குள்ள 10 ரூபாய்னு வித்து நம்மளாம் ஆட்டுக்கறி நினைச்சிட்டு வாங்கி தின்னோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சா நாய்க்கறி. நாட்டாம நான் கறி கிலோ 10 ரூபான்னு தான் சொன்னேன், ஆட்டுக்கறின்னு சொன்னா கேளுங்க. இதுவும் நியாயமா தான் படுது. என்னையா நியாயமா படுது? தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் பஞ்சாயத்து, தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அமைதியா இருங்க, அமைதியா இருங்கயா. ஊரை ஏமாத்தின இந்த அழகனை இந்த எட்டுப்பட்டி பஞ்சாயத்தும் ஊரை விட்டா ஒதுக்கி வைக்கணும். நாட்டாம வெண்ண தீர்ப்பை மாத்தி சொல்லு. நிறுத்துறா, வெண்ண தீர்ப்பை ஒரு தடவை சொன்னாலும் 100 தடவை சொன்னாலும் தீர்ப்பு தீர்ப்பு தான். இந்த பாருங்கப்பா, இனிமே இந்த அழகனுக்கு நம்ம ஊருக்குள்ள யாரும் அண்ணன் தண்ணி கொடுக்கூடாது, ஒட்டு உறவு வச்சுக்கூடாது. இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. நில்லுங்க, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன சேர்த்துக்காத இந்த ஊரை நான் இன்னிலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன். நாட்டாம எங்க அப்பனை சொத்தை பிரிச்சு கொடுத்து சொல்லு. மகனே அழகா அழகா, இந்த பாசமொழியெல்லாம் புரியாத, சொத்தை பிரிச்சு கொடு. நல்ல முத்து, பஞ்சாயத்து தீர்ப்பை மீறி நடக்காத. உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய சொத்து சொகை இருந்தா பிரிச்சு கொடுத்து இப்பவே கணக்கா முடிச்சிரு. அழகா அழகா சொத்தை பிரிச்சு கொடு, பேசாத. வயரெல்லாம் எரியுதுடா, பேசித்தானே ஆகணும். நம்ம குடும்பம் எவ்வளவு கௌரவமானது, ஊருக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கு. இதெல்லாம் கேவலம் இந்த சொத்துக்காக பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திட்டியடா. இந்த போக்கெல்லாம் என்கிட்ட வேணாம். நாட்டாவை சொன்னபடி சொத்தை பிரிச்சு கொடு, அவ்வளவுதானே. வடக்கால 18 ஏக்கர் புஞ்ச, தெற்கால 20 ஏக்கர் நஞ்ச, கிழக்கால 18 ஏக்கர் தென்னந்தோப்பு, மேற்கால ஆத்தோரத்துல வயல். இதெல்லாம் இருக்குடா. வீட்டுக்கு வா, பிரிச்சிடுறேன். அப்பா இத்தனை சொத்தும் வச்சுக்கிட்டு தான் ஊருக்குள்ள என்ன நாய்க்கறி விற்க சொன்னியா? வர்றப்பா வர்றேன். என்னது? பெட்டி. பெட்டின்னு தெரியுது, என்ன பெட்டி? தகர பெட்டி. நக்கல் பண்ணாத. உள்ள பத்திரம்கள்லாம் வச்சிருக்கியா? இல்லப்பா, நம்ம சொத்துக்களை எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். அப்படின்னா பெட்டி ஓபன் பண்ணி என் சொத்தை பிரிச்சு. கொஞ்சம் பொருடா. எங்க அப்பா எனக்கு எப்படி சொத்தை பிரிச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி நானும் முறைப்படி உனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்குறேன். அதுதான்டா நியாயம், தர்மம். பார்த்தா தெரியல? இதுதான்டா நம்ம சொத்து. வெட்டாத கத்திரி, சீவாத சீப்பு, உடஞ்ச பிளேடு, இதான் நம்ம சொத்தா? ஆமா. அப்ப 20 ஏக்கர் நஞ்ச, 20 ஏக்கர் புஞ்ச, ஆத்தோரத்துல தென்னந்தோப்பு, வயல், இதுக்கெல்லாம் இருக்குன்னு சொன்னியே, இதெல்லாம் பொய்யா? பொய்யில்லடா, உண்மைதான். இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனா நமக்கு இருக்குதுன்னு சொன்னானா? அப்ப என்ன நீ ஏமாத்திட்ட? நான் உன்னை மட்டும்தான்டா ஏமாத்தினேன். ஆனா நீ இந்த ஊரையே ஏமாத்திட்டியே. கறின்னு சொல்லி நாய்க்கறியை வித்த, தண்ணில நடக்கிறேன்னு தரையில நடந்த. விளக்கமா கேட்காது அவங்க தப்பு, நான் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி சொத்து விஷயத்தை விளக்கமா கேட்காது ஓன் தப்பு, நான் என்ன பண்ண முடியும்? அடே எப்பா, முடிவா என்னடா சொல்ற? டேய் டேன்னு என்ன சொன்ன பிறகு நமக்குள்ள உறவே வேண்டாம்டா. சொத்தை பிரிச்சிடலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஹைதர் அலிக்கு ஷேவ் பண்ண பிளேட். இத பத்தியா? அக்பருக்கு முடி வெட்டின கத்திரிடா. இத பாரு, இதை தாண்டா என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. பாகவதற்கு தலை வார்ன சீப்புடா. இந்தா இத பிரிச்சுட்டேன். இதுல உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. எனக்கு இது போதும்டா. என்னடா ஒரே ஒரு கத்தி எடுக்கிற? உன்னை கொலை பண்ண ஒரு கத்தி போதாதா? ஓடிட்டியா?
உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்காக போவேன். நம்ம பிழைக்கணும்னா இந்த கிராமம் ஒத்துப்பட்டு வராது. நேரா அடுத்த கிராமம் தான். நம்ம ஊரில் தான் உஷாராக இருக்காங்க. இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ணா ஒரு டீ போடுங்க. சரிண்ணே. டீ 2 ரூபா இருக்கு. தர்மம் தலை காக்கும். நல்ல மனுஷன். என்னென்ன கடையில போட்டிருக்கிற போர்டை பார்த்துட்டு இருக்கிய? எங்க கிராமத்து டீ கடையில கடன் அன்பை முறிக்கும்னு போட மாட்டி வச்சிருக்காங்க. ஆனா உங்க டீ கடையில தர்மம் தலை காக்கும்னு போட மாட்டி வச்சிருக்கீங்க. அண்ணே, தர்மங்கிறது சாதாரண விஷயம் இல்லனே, மிகப்பெரிய விஷயம். நாம இப்ப பண்ற தர்மம் தான் 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம்னே. நான் தர்மம் கேட்க மாட்டேன், காசு கொடுத்துருவேன். சரி. ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா, ஏதாச்சும் வாங்கி கொடுங்கய்யா. நான் என்னையா பண்றது? இங்க பாரு, அந்த டீ கடைக்காரர்ல அவர் தான் தங்கமான மனுஷன். அவர்கிட்ட போய் கேளு போ. ஐயா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஐயா வாங்கிக்கிட சொன்னாரு. அண்ணே ஒரு 4 இட்லி கொடுத்துடுவானே. என்னண்ணே நீங்க கொடுங்கண்ணே. வரேங்க. தர்ம பிரபு. கிளே, அதோ அங்க ஒரு தர்ம பிரபு இருக்கிறாருல்ல, அவர் எனக்கு இட்லி கொடுக்க சொன்னாரு. நீங்களும் போய் கேளுங்கயா, உங்களுக்கு கொடுக்க சொல்வாரு. சீக்கிரம் எப்படிப்பட்டவங்க வந்திருக்காங்களா? வாங்கடா வாடா, சீக்கிரம் போவோம். நல்ல காரியம் செஞ்சடா. தர்மபிரபு, ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்கய்யா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்கய்யா. அங்க போங்கய்யா, போங்க. ஐயாவே சொல்லிட்டாரு. வாங்கடா வாங்கடா. அண்ணே. சரிண்ணே. ஐயா தர்மபிரபு, நீங்க நல்லா இருக்கணுங்கய்யா. ஐயா நல்லா இருக்கணுங்கய்யா. ரொம்ப நல்லா இருக்கணுங்கய்யா. அண்ணா டீ சூப்பர்ண்ணே. இந்தாங்க கிளாஸ் எடுத்துக்குங்க. என்னண்ணே 2 ரூபா கொடுக்குறிய? ஒரு டீ விலை எவ்வளவு? 2 ரூபா. நான் எத்தனை டீ குடிச்சேன்? ஒரு டீ. அந்த 2 ரூபா தான் இது. பிச்சைக்காரருக்குலாம் கொடுக்க சொன்னியா, பில்லு 60 ரூபா. அதுக்கு ஒப்பனா கொடுப்பேன். தர்மம் தலைக்காக்குன்னு போட்டு மாட்டி வச்சிருக்க. அவங்க தர்மம் கேட்டாங்க, நீ தர்மம் கொடுத்த, என்கிட்ட காசு கேட்டா? ஏய், எத்தனை பேரடா கிளம்பிருக்கீங்க? உன்னை இன்னைக்கு வெட்டா போட மாட்டா. டேய், எங்கடா அந்த கத்தி? அருவாளடா. டேய், இந்த கிராமத்தை விட்டு எங்க போறேன்னு பாத்துடா. டேய், 6க்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன். வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.